ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 Day Weight Loss Challengeல 44th Day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. ஒரு நாள் வெயிட் கூடும், வெயிட் குறையும். ஸோ வெயிட்டை வந்து எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்காதீங்க. உங்க பாடியோட ஸ்கேல் வெயிட் பாருங்க, உங்களோட ஸ்ட்ரக்சர் டோன் பண்றது செம்மையா தெரியும். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம vlog என்ன அப்படின்றது பார்க்க போகலாம். காலையில மணி 5 ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பொடிகள் போட்ட ஜூஸ் தான் எடுக்கிறேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இந்த 3 பொடி போட்டு தான் எடுக்கிறேன். லைட்டாக கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டி அப்படியே எடுத்துக்கிறது. 250 ml. எந்த விதமான சுகரோ இல்லை சால்ட்டோ ஆட் பண்ணாமல் அப்படியே இருக்கிறேன். வாமாக எடுத்து குடிங்க, நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் குடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். காலையில் மணி 8:30 ஆகுது. டேரெக்டாக சாப்பாடுக்கு வந்தாச்சு. நான் வந்து முளைக்கட்டின பச்சை பயிர் தான் 150 கிராம் ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பாதாம் பருப்பு 5, கருப்பு உளுந்து திராட்சை 10, அத்திப்பழம் 1 எடுத்துக்கிறேன். ட்ரையாக தான் எடுக்கிறேன், ஊற வைக்கல. அதுக்கப்புறம் வந்து செவ்வாழை ஒரு பழம் எடுத்திருக்கேன். இது ஒரு 120 கிராம் இருக்குது. மார்னிங் டிஃபன் நான் இதான் எடுக்கிறேன். நித்திஷும் அவங்க அப்பாவும் இடியாப்பமும் தேங்காய் சட்னியும் அவங்களுக்கு. இனிமேல் மார்னிங் டிஃபன் அப்படின்றது கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்குவோம். வெயிட் லாஸும் வேணும், அதே நேரத்தில் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? முளைக்கட்டின பச்சை பயிர்கள் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்றைக்கி போட்டிருக்கிறது சாதாரண ஒரு ஃபேண்ட் ஷர்ட் தான். டி நகர் கிளம்பிட்டேன். பெரிய கார்த்திகைக்கு நான் விரதம் இருப்பேன். விரதம் இருக்கிறதுக்குன்னு தனியாக சமைக்கிற பாத்திரங்கள் அப்படின்றது என்கிட்ட இல்லை. பழைய பாத்திரம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால புதுசாக பாத்திரம் வாங்கணும். அதனால டி நகர் போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துட்டு வந்துடுங்க. 7th வீக்கோட செகண்ட் டே எக்ஸசைஸ் தான். செகண்ட் டே எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லோயர் பாடி அப்படின்றது இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது 10 எக்ஸசைஸ் கிடையாது. 10ஓட ஒரு 4-5 எக்ஸசைஸை மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். இந்த எக்ஸசைஸை பண்ணாலே போதுமானதுங்க. உங்களுக்கு அப்டமன் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வரும். செக்ஷன் பண்ணவங்கலேருந்து எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸ் போடணும் அப்படின்றது கிடையாது. நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு சிலருக்கு யூரினரி பிளாடர் லீக்காக இருக்கோ, இல்லை வந்து உங்களுக்கு வீக்காக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜம்பிங் மாதிரி இருக்க எக்ஸசைஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜம்பிங் ஜாக் எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியாது, குதிக்க முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி கால்களை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த பக்கம் கால்களை கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி வந்து கைகளை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறதான். எந்த ஒரு எக்ஸசைஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கவுண்டிங் அதிகமாக வச்சு பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணுறது நார்மலான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஸ்லோவாக தான் கிடைக்கும். வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுல மினிமம் 3 to 6 மந்த்தில் அவங்க ஈஸியாக வந்து ரிசல்ட்டு 6 பேக் அப்படின்றது கொண்டு வந்துடலாம். பட் கார்டியோலையும் கொண்டு வர முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. கார்டியோலையும் கொண்டு வரலாம். கரெக்டாக வந்து உங்கள் கேலரி டிஃபிஷியன்சியில் நீங்கள் வந்து ஃபுட் எடுக்கும் போதும் சரி, எக்ஸசைஸை விடாமல் கரெக்டாக கண்டினியூவாக பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளும் வந்து நம்மளோட அப்டமன் இல்லாமல் கொண்டு வர முடியும். ஏன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். நான் என்னோடய உடம்பை டோன் பண்ணது முழுக்க கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும்தான். ஆனால் என்ன பண்ணேன்னா விடாமல் நான் பண்ணுவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விடாமல் கண்டினியூட்டி அப்படின்றத விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னாலே சோம்பேறித்தனம் வந்துடுது. அதை மட்டும் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்டமன் அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு 2 எக்ஸசைஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. 2 எக்ஸசைஸ் தான். ஆனால் அதை விடாமல் கவுண்டிங்கோட இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் வேரியேஷனை கொஞ்சம் பாஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க, இன்றைக்கி கூறிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும். இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்ற போது ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ் 40 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ் வந்து 40 செகண்டுக்கு பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து 2வது எக்ஸசைஸ் ஸ்குவாட் ப்ளஸ் ஸ்மோ ஸ்குவாட். நம்ம அப்டமனுக்கு பண்ணும்போது ஸ்குவாட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்மோ ஸ்குவாட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பொதுவாக லேடிஸ்னாலும் சரி ஜென்ட்ஸ்னாலும் சரி இப்போ வந்து அதிகமாக உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு உள்ள இன்னர் தொடையும் பயங்கரமாக வைக்கும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது ஸ்மோ ஸ்குவாட் தான். இதோட கவுண்டிங்கும் 22, 20, 18 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வெறுமனை பண்ணுறதோட ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். 3rd எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ அப்டமனுக்கு வந்து நம்ம டேன் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணலாம். நான் ஈச் சைடு வந்து 5 வச்சுருக்கேன். 22, 20, 18 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 4th எக்ஸசைஸ் தம்பிள் டெட் லிஃப்ட். ஸோ ரொம்ப முக்கியம் தம்பிள் டெட் லிஃப்ட். இதை வந்து விடாமல் கண்டினியூவாக பண்ணுங்கள். 22, 20, 18 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 5th எக்ஸசைஸ் பர்பீஸ் ஜம்ப் பண்ணி பண்ணணும். ஸோ பர்பீஸும் நம்ம ஃபுல் பாடியும் டோன் பண்ணுவோம். ஸோ நம்ம கைகளை வந்து தம்பிள்ஸ் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஆர்ம்ஸ், ஷோல்டர், செஸ்ட் அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கீழே ஜம்ப் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் அப்டமனும் நல்லா டோன் ஆகிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 6th எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். 2 எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணுங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். 2யும் சேர்ந்து பண்ணும்போது 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிட்டப் 11 கவுண்டிங்கும் ரஷ்யன் ட்விஸ்ட் 11 கவுண்டிங்கும் பண்ணுங்கள்.
ஸோ ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது பிரேக் விடக்கூடாது. 2 எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு பிரேக் விட்டுக்கோங்க. 7th எக்ஸசைஸ் நீ ஹக். எப்போயுமே நீ ஹக் நான் தனியாக தான் போடுவேன், எந்த ஒரு எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா நீ ஹக் 10க்கு மேலேயே நம்மளுக்கு மூச்சு வாங்கிடும். பொறுமையாக நிதானமாக, வேறு வழியே கிடையாது. 22, 20, 18 பண்ணுங்கள். 8th எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம அடிவயிறு குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சி செக்ஷன் பண்ணவங்க இந்த ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். மெயினாக சி செக்ஷன் பண்ணி 6 மாதம் கழித்து பண்ணலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். இதோட கவுண்டிங் அப்படின்றது 22, 20, 18. 9th எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைட்ரண்ட். எப்பயுமே அப்டமனுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டாக சொல்கிற 8th, 9th, 10th இந்த எக்ஸசைஸை விட்டுறாதீங்க. கண்டினியூவாக பண்ணுங்கள். எங்கே போனாலும் எப்படி போனாலும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 to 4 நாள் பண்ணுங்கள். டாங்கி ஹிக்கும் சரி, ஃபயர் ஹைட்ரண்ட், மவுண்டன் கிளைமர். 10th எக்ஸசைஸ் வந்து லெக் ரைஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் கன்சஸ். லெக் ரைஸ் 11 கவுண்டிங்கும், ரிவர்ஸ் கன்சஸ் வந்து 11 கவுண்டிங். ஈச் 11 பண்ணி கண்டினியூவாக பண்ணுங்கள். பிரேக் விட்டுறாதீங்க. 2 எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு பிரேக் விடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி கடைசியாக பண்ணுறது பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. ஈச் எக்ஸசைஸ் வந்து 1 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். அப்டமனுக்கு பண்ணும்போது இந்த பிளாங்க் கோப்ரா போஸ்லாம் வந்து 2 செட்டாக பண்ணுங்கள். 2 செட்டு 3 செட்டு கண்டிப்பாக பண்ணலாம். மறக்காமல் கூல்டவுன் பண்ணுங்கள். கூல்டவுன் கூட பார்க்குறதுக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது, அது பண்ணுறது கூட ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வேறு வழியே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். அது பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த ஹோல் டேவும் வந்து மத்தியானம் தூக்கம் வர்றது, டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் வராது. மெயினாக அப்டமனுக்கு பண்ணும்போது மூச்சு பயிற்சியை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்களா? காலையில் ஒரு 9:30 கிளம்பி டி நகர் ஒரு 10:30க்கெலாம் போனோம். கூட்டம் இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கி, என்னன்னு தெரில. ஸோ டி நகரில் இருக்க ரங்கநாத் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு சரணா ஸ்டோர் பாத்திர கடைக்கு தான் போனோம். ஸோ அங்கே வந்து எல்லா பொருளுமே ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். இன்னொன்று எல்லா பொருளுமே ஒரே இடத்துல இருக்கும். அதனால எப்பவுமே பாத்திரம் வாங்கும்போது அந்த கடைக்கு தான் போவேன் நான். அங்கே தான் எனக்கு தேவையான பாத்திரம் தேய்க்கிறதுக்குரிய ரேப்பர், அப்புறம் பாத்ரூம் கிளீனர், ப்ரஷ்ஷு எல்லாமே நான் அங்கே தான் எடுப்பேன். அம்மா வரும்போது போவோம். யாராவது ஊர்லேருந்து வந்தால் அப்போ அவங்கள கூட்டு போக சொல்லுவாங்க, அப்போ போவேன். அப்போ தேவையான பொருட்களை மொத்தமாக எடுத்து வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இந்த விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு மதுரையில் வந்து வீடு பால் காய்ச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கிஃப்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தோம். கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் பயங்கர காஸ்ட்லியாகவும் இருந்தது. நான் அங்கே வந்து எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடல. ஜூஸ், கரும்பு ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் ஜூஸ் மாதிரி வாங்கினேன். அதாவது ஏபிசி ஜூஸ் மிக்ஸ் பண்ணி மாதிரி அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ அதை பாதி குடிச்சிட்டு பாதி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. நான் வந்து 2 வகையான ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன். மத்தியானத்துக்கு வெளியே போயிட்டா வந்து நான் எதுவுமே அந்த இடத்துல வந்து சாப்பிடாதீங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது. ஏன் அப்படின்னா நம்ம அங்கே சாப்பிட்றது வந்து அந்த குக்கிங் கலோரி, காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மாறும். அதனால நான் காய் இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நம்மளுக்கு சாதம் தான் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எந்த விதமான சாப்பாடு எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக 2 ஜூஸ் தான் எடுத்துட்டேன். டி நகர் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. ஸோ நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் அப்படிங்கிறது மெயினாக ஏன் இவ்வளோ சில்வர் பாத்திரம் அப்படின்னா, நான் எப்பவுமே சஷ்டி விரதம் வந்து பெரிய கார்த்திகைக்கு இருப்பேன், சூரசம்காரப்போ. அதுக்கு தனியாக இதுக்கு முன்னாடி அலுமினிய பாத்திரம் இருந்தது, இப்போ சில்வர் பாத்திரம் வாங்கியிருக்கேன். சாப்பாடு சட்டி 1 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வடைச்சட்டி. ஒன்று வந்து இது வந்து சின்ன சைஸு, இது 130 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து 161 ரூபான்னு சொல்லி அடுத்தடுத்த சைஸில் வாங்கியிருக்கேன். 2 சூப்பராக இருக்குது. அடி வந்து கனமாக இருக்க மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கேன் நான். இண்டெக்ஸ்லேயும் வைக்கிற மாதிரி தான். சேம் அதுக்குரிய கரண்டிங்க 2 வாங்கியிருக்கேன். பால் பாத்திரம் 1, அதுவும் மூடி வச்சு இது பண்ணுற மாதிரி தான். இதோட ரேட்டும் அடிலாம் ஃபுல்லாமே நல்லா கனமாக இருக்க மாதிரி தான் சில்வர் பாத்திரம் வாங்கணும். ஸோ 237. கரண்டி, அதுக்கு தேவையான கரண்டிகள் தனியாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மெயினாக வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கினா. கிட்டத்தட்ட நம்ம வந்து 1.5 கிலோ வரைக்கும் பிரியாணி அரிசி போட்டு இது செஞ்சுக்கலாம். 7 லிட்ரு இது கெப்பாசிட்டி வந்து. ரேட்டு வந்து இதோட ரேட்டு வந்து 607 ரூபா. மேக்ஸிமம் நம்ம வந்து அலுமினியம் தான் வாங்குவோம். நான் சில்வரில் வாங்கணும் தான் வாங்கியிருக்கேன். அடி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி பயங்கர திக்காக இருக்கணும். திக்காக இருக்கிற வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல கனமாக இருக்குது. அது மாதிரி இது போடுற மூடி அப்படின்றது சேம் அதை கரெக்டாக கையோடையே வாங்கிட்டு வந்துட்டேன். 99 ரூபா. இது வந்து பிரியாணி கிண்டுறதுக்குன்னே சொல்லி கொஞ்சம் கைப்பிடி நீளமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கிண்டும் போது ரொம்ப ஆவி அடிக்கும், அந்த ஹீட் அடிக்கும். அதனால் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி தான் வந்து கைப்பிடி பார்த்து வாங்கினா. இதோட ரேட்டு வந்து 19 ரூபா. சீட்டிங் டேயில் பிரியாணி செய்யும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினாக என்கிட்ட 2 லிட்டரும் 3 லிட்டரும் சில்வர் குக்கர் இல்லை. நான் எப்பவுமே ஆனந்தா தான் எடுப்பேன். இந்த வட்டம் காம்போ பேக் மாதிரி. அது வந்து 3 லிட்ரு, இது வந்து 2 லிட்ரு. ரெண்டும் சேர்ந்து ஒரே மூடி போட்டு காம்போ பேக் மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்து 3000 ரூபா. அந்த ஆஃபரில் தான் எடுத்தேன். சில்வர் நல்ல கனமாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அடியும் வந்து அகலமாக இருக்குது. 2யும் ஒத்த கையில் தூக்கம் இல்லை.
அது மாதிரி 3 லிட்டரும் நல்லா அகலமாக இருந்தது. மேக்ஸிமம் சாதம் குழம்பு வைக்கிறதுக்கெலாம் எங்கள் வீட்டில் வந்து 3 லிட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நான் எப்போவுமே ஆனந்தா கம்பெனி தான் எடுப்பேன் குக்கர் வந்து. நாங்கள் ஆனந்தாவோட வெறியை அப்படின்னே சொல்லலாம், மதுரை ஆனந்தா. அஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸ் தான் வாங்கினோம். இந்த ப்ரஷ்ஷு வந்து 175 ரூபா உட்டனில் செம்மையாக இருந்தது, அது ஒன்று வாங்கினேன். கத்திரிக்கோள் தைக்கிறதுக்கு இல்லை 283 ரூபா. ப்ரஷ்ஷு, வாட்டர் பாட்டில். அப்புறம் இது பழைய காலத்து பிளாஸ்டிக் வளையல். முந்திலாம் இதுதான் போட்டிருப்போம் ஸ்கூல் படிக்க போகும்போதெல்லாம். இது வந்து ரேட்டு வந்து 15 ரூபா. இது ரெண்டுமே 16 ரூபா. ஒன்று 15, 16 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. 2 இயரிங் கொஞ்சம் பெரிய இயரிங்காக வாங்கினேன். ஒன்று 135 ரூபா. இதுவும் அதே ரேட்டு தான், 122. ரெகுலர் யூஸஸ் போடுறது தான். அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸ் சின்னதாக செல்ஃபில் வைக்கிற மாதிரி வாங்கினேன். இது வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டே கிஃப்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 750, இன்னும் 250 ரூபா எங்கள் அம்மா தரணும். அதுக்கு வேறு ஏதாவது பில் போடுவேன். நல்லாயிருக்கு. ஒவ்வொரு இதுலேயும் வாங்கினேன். என் செல்ஃபுக்கு என்னோடய செல்ஃப் நீளத்துக்கு கரெக்டாக வாங்கினது, ஒரு அடிக்கு மேலே இந்த மாதிரி வாங்கினேன். 753 ரூபான்னு சொல்லி. டி நகரில் வாங்கின பொருட்கள் இது தான். வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மணி 4 ஆயிடுச்சு. நைட்டு டிஃபனாக எடுக்கிறது 2 இட்லியும் சாம்பாரும் கொஞ்சோண்டு தக்காளி சட்னியும் தான். சாம்பார் வந்து வெறுமனே துவரம்பருப்பு போட்டு சாம்பார் தான், தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கி போட்டு சாம்பார். நிதிஷ்க்கு வந்து ஆனியன் தோசை. ஒரு தோசை மாவில் ஒரு முழு ஆனியனை ஃபுல்லாக கட் பண்ணி போகிறது, கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி சாப்பிட்றான், வேறு எதாவது ஊற்ற மாட்டான். ஸோ நிதிஷ்க்கு வந்து அதுதான். இந்த 2 இட்லியே 100 கிராம் வருது, நல்லா பெரிய இட்லியாக எடுத்தது. நைட்டு மணி 8:15 ஆகுது. எடுக்கிறது ஃபேட் கட் ட்ரிங்க் தான். நிதிஷ் அப்பா வெளியே போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதனால நானும் நிதிஷ் மட்டும் தான். இது எனக்கு, இது நிதிஷ். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது ஃபேட் கட் ட்ரிங்க் கூட முடிக்கிறேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் டயட்டை நான் சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விழாவில் சந்திக்கலாம்.